கிராம மக்கள் உடனடியாக தங்களுடைய இடங்களை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கிராம மக்கள் நடைபெற்ற விவரங்களை எடுத்து கூறினர். இந்நிகழ்வு இன்று காலை நடைபெற்றது. அனைவருக்கும் வணக்கம். நான் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா பேரையூர் கிராமத்திலேருந்து வந்திருக்கோம். எங்களோட பட்டாவையும் சுடுகாட்டு சாலையும் ஆக்கிரமித்து பட்டா போட்டிருக்காங்க. அது தமிழக அரசும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் ஆர்டிஓ ரத்து பண்ணி எங்களுக்கு ரத்து பண்ணி கொடுக்கணும். ஏன்னா எங்களுக்கு பொதுவாக யூஸ் பண்ணுறதுக்கு எந்த இடமும் இல்லை. அந்த சுடுகாட்டு இடம் மட்டும்தான் இருக்குது. அந்த இடத்தையும் தனிநபர் பட்டா போட்டிருக்காங்க. அதே உடனே எங்களுக்கு ரத்து பண்ணி மக்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா காமனாக பர்பஸுக்கு எங்களுக்கு எதுவும் இடம் இல்லை. ஒரு கல்யாண மண்டபமோ ஒரு கழிப்பறை கட்டுறது கூட இட வசதி இல்லை. எல்லாத்தையுமே இந்த சுடுகாட்டையும் பட்டா போட்டால் நாங்கள் எங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எந்த இடமும் இல்லை. அதனால் உடனே எங்களுக்கு அரசு தலையிட்டு இடத்த ரத்து பண்ணி எங்களுக்கு தனிநபர் பட்டா கேன்சல் பண்ணணும், ரத்து பண்ணணும். அளவு மொத்தம் 11 ஏக்கர் சார். 11 ஏக்கர். 11 ஏக்கர். அதில் 11 ஏக்கர். அது 11 ஏக்கரில் கொஞ்சம் தான் சுடுகாட்டுக்கு இடம் வருது. மிச்சம் எல்லாத்தையும் பட்டா போட்டிருக்காங்க. அந்த பட்டா ரத்து பண்ணணும். போகிற பாதையும் சுடுகாட்டுக்குள்ளே போகிற பாதையும் பட்டாக்குள்ளே தான் வருது. அந்த பட்டாவை ரத்து பண்ணி இப்போ 2024 பட்டா பண்ணியிருக்காங்க. அது கலைஞர் இல்லை சார். அது மக்கள் நேரடியாக கலாய்வு பண்ணிட்டு சார். ஒரு 6-7 பேருக்கு மேலே பட்டா கொடுத்துருக்காங்க. அந்த சுடுகாட்டுகள் ஒரு 3-4 பேருக்கு உள்ள பட்டா வருது. அது மக்கள் பயன்படுத்த சூழ்நிலை இருக்குது. அதனால் எங்களுக்கு அது பட்டாவை ரத்து பண்ணி எங்களுக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு சுடுகாட்டை கொடுக்கணும். ப்ளஸ் விளையாட்டு மைதானம் எங்களுக்கு இல்லை. அந்த சுடுகாட்டுக்கு மிச்சம் இடம் கிடக்கு. அது கழிப்பறை இல்லை, விளையாட்டு மைதானமும் இல்லை. அந்த இடத்த விளையாட்டு மைதானத்துக்கு நாங்கள் ஒரு 300 குடும்பம் வசிக்கிறோம். ஒரு அடிப்படை தேவைக்கு கூட இடம் இல்லை. அது மிச்சம் அந்த விளையாட்டு மைதானமாக எங்களுக்கு இப்போ சுடுகாட்டு இடம் போக மிச்சம் இடத்த விளையாட்டு மைதானமாக ஒதுக்கி கொடுக்கணும். எங்களுக்கு தமிழக அரசும் இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஆர்டிஓ கோட்டாட்சியர் எல்லோரும் எங்களுக்கு இந்த இடத்த பார்வையிட்டு எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்குமாறு தலைவர்னு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் பேரை ஊர் பொதுமக்கள் மற்றும் ஊர் மக்கள்